ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் பானை வைக்கிறதுக்காக மண் எடுத்துகிட்டு வரதுக்கு போகிறோம். இப்போ தான் கோலம் முடிஞ்சு போட்டு முடிஞ்சு. எங்கேயா எனக்கு தெரியவே இல்லை. போன டைம் முன்னாடி வந்து மண் ரெடி பண்ணாங்க. இப்போ வந்து இங்கேயே ஏன் பானை வைக்கிறதுக்குடா உதறுதா மச்சி உதறுதா மாமே வருவது எங்க மாமடா. நான் வேடிக்கிற காட்டுமா? ஆமா. ஐயோ இப்போ காலையே இருந்து கிடைக்குது. பிடிமாமா நான் அடிக்கிறேன். பாகுபலி போச்சுலா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியே சொல்லியிருப்பேன். எங்களது வந்து தைப்பொங்கல் கிடையாது, மாட்டு பொங்கல் தான். அதனால் மண் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்கு. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பக்கம் கோலம், ஒரு பக்கம் விறகு ரெடி பண்ணுறாங்க, ஒரு பக்கம் மண். இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள், நீங்களும் ஜாலியாக இருப்பீங்க இல்லையம்மா? அம்மா ஹாப்பி மாட்டு பொங்கல் சொல்லு. ஹாப்பி மாட்டு பொங்கல். ஹாப்பி மாட்டு பொங்கல். முன்னாடி பார்த்தீங்கன்னா விறகெல்லாம் ரெடி பண்ணுறாங்க பானைக்கு. அதை நீங்கள் அப்படியே லைவாக பார்க்கலாமாங்க. விறகு வந்து பொழந்தே முடிச்சிட்டாங்க. எதுவான போதிலும் ஆகட்டுமே. விறகு ரெடி ஆயிடுச்சு. அப்பா அப்படியே கோலத்தை பார்த்துக்கோங்க. லைனா லைனா லைனா. இட்ஸ் மீ. இது வந்து நான் போட்ட கோலம். கலர் நான் அடிக்கல. இது நான் போட்ட கோலம். அழகழகா போட்டேன். கலர் மட்டும் இந்த வாண்டுங்களா அடிக்குதுங்க. அப்புறம் இதுக்கு இந்த கோலம் வந்து நானே போட்டு நானே கலர் அடிச்சு. கோலம் எப்படி இருக்கு? என்னப்பா பண்ற? அப்பு அம்மா பாரு. ஏ டேய், அவனுக்கு ஒரே ஜாலி. எதுக்கு குழி எடுக்குது? அம்மாவாசைக்கா? அதுக்கு தானா? பொங்கலா? அதுக்கு தானா? சரி சரி. ஹாப்பி பொங்கல் சொல்ல. இங்க பார்த்து சொல்ல. இங்க பாரு. பாரு அம்மா. ஹாப்பி பொங்கல். சரி சரி. பழைய குழி. இப்போதான் குழியோட அடிமட்டமே வருது. சாம்பலாக வருது பாரு. அப்போ வேக வேகமாக எடுத்து போடு. வேக வேகமாக எடுத்து போடு. இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பானை வைக்கிறதுக்கு குழியெல்லாம் கூட ரெடி பண்ணிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம பொங்கல் வைக்க போகிற பானையை வந்து சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு அந்த காலத்தில் கோலம் போடுவாங்க இல்லையா, அந்த கோலத்தெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே, இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது வந்து அடுப்பு பற்ற வைக்கிற ப்ராசஸ் தான். கற்பூரத்தை வந்து பற்ற வச்சு அடுப்பில் போட்டாச்சு. அடுப்பில் போட்டதும் உடனே தக்கன்னு எரிஞ்சிச்சு. சட்டி காஞ்சது உடனேயுமே கொஞ்சமாக பால் ஊற்றி உப்பு போடணும், உப்பு போட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் பால் லைட்டாக ஊற்றிட்டு உப்பும் போட்டாச்சுங்க.
அதுக்கப்புறம் பானை காஞ்சது உடனேயுமே ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பானையை மூடி வைக்க சின்ன ஒரு பானை வாங்கிட்டு வந்தோம், அதையும் வச்சு மூடிட்டு சரி பொங்கல் வரத்துக்குள்ளே மாடெல்லாம் கழுவிடலாமே அப்படின்ட்டு கிணத்தானே போய் வச்சுங்க. அங்கே மோட்டரை எடுத்து விட்டு மாடை கழுவுன்னு கழுவியாச்சு. அதுக்கப்புறம் சரி கலர் பூசலாமேன்ட்டு கலர் தேடினா கலரெல்லாம் காலி ஆகிடுச்சி. மஞ்சளை கரைச்சி அப்படியே அச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் பண்ணியாச்சுங்க. ஓகேம்மா சொல்லு. ஹாப்பி ஹாப்பி பொங்கலா? அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னா சாமி கும்பிட்றதுக்கு முக்கியமான ஒன்று மஞ்சக்கிழங்கு தான். சரி நாங்களும் சுற்றி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. சரி பக்கத்துக்காரர் கையில் இருந்து ஆட்டியை போட்டுடலாமே அப்படின்ட்டு மஞ்சளையும் எடுத்தாச்சுங்க. கம்முன்றா கூடாதவ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட பொங்கல் ட்ரெஸ். அப்போ இங்கே பாரு, இங்க பாரு ஹாய் சொல்லு. எல்லாரும் ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாமா? 1 2 ஹாப்பி பொங்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு வெல்லம் வாழைப்பழம்லாம் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் வர வழியில் சரி கரும்பு எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ட்டு பார்த்தா அந்த கரும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நானும் அப்படி இப்படின்னு ஆட்டி அது ஒரு வழியாக உடச்சே தீரணுமே அப்படின்ட்டு உடச்சாச்சுங்க. இந்த கரும்பு செம்ம டேஸ்டா பேசல. ஏன் பீடின்னு வரங்கல்ல. சரி உட்கார் போலாம். இங்க வர அப்போ பாரு. அதுக்கப்புறம் நாங்கள் கரும்பு உடச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே கோலமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது புளியே வைக்காத கோலம், கம்பி கோலம்னு சொல்கிறதான்னு தெரியல, இல்லை பூக்கோளம்னு சொல்கிறதான்னு தெரியல. அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து புள்ளையார், இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் பால் ஊற்றி வாழைப்பழத்தை வச்சு மாமா மச்சான் யாராச்சும் இருந்தால் அவங்கள வந்து எடுக்க சொல்லுவாங்க வாயால். பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா பொங்கல் தீர்த்தம் போடுறது தான் வீட்டுங்களுக்கு. அந்த ப்ராசஸ் தான் இப்போ பார்க்க போறீங்க. ஏய் அவங்க தானே போனா அவங்க வைடா கீழே வச்சு கும்பிடுறா. கீழே வைடா, சாமி கும்பிடு. ஊத்து வச்சு எடுத்துட்டு வர்றா. வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வாழைப்பழம் எடுக்கிற ப்ராசஸ் தான். அதை தான் நீங்க பார்க்க போறீங்க. மாமா விளையாட போறாங்க. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். வந்து எதிர்பார்க்காம நடந்துருச்சு. சரி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் நல்ல வாழைப்பழத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பிரசாதம் வந்து அடுத்த வருஷம் பொங்கல் வர வரைக்கும் வயிற்றுல ஒரு பக்கத்துலேயே இருக்குன்ட்டு பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இது மாட்டு பொங்கல்ன்றதுனால மாட்டுங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மனுஷங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி மாட்டுக்கு எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்க சொன்னாங்க. சாமி இலையிலையும் சரின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன எல்லாருக்கும் லைன் பை லைனாக சாமி சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி சாப்பாடு எல்லா டைமோடு இந்த டைமும் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. கிராமத்து ஸ்டைல் இப்படி தான். உங்களோட பொங்கல்லாம் எப்படி சிறப்பாக போச்சா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். கடைசியாக என் பையனும் பூஜையை ஆரம்பிச்சிட்டான். பாய். போனடி